ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் நம்ம மகேஸ்வரி இருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம மேனேஜர் சார் கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது கிறிஷை தூக்கி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட போகிறாங்கன்னு விஷயத்த சொன்ன உடனே கிறிஷை கூட்டிகிட்டு போகக்கூடாது, எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுவாங்க மகேஷ்னே, அதை தடுத்து எப்படியாவது கிறிஷை இங்கே கூட்டு வந்துட்டு சொல்லிட்டு மகேஷை ஒரு பக்கம் கிளப்பி விட்டுறாங்க. அங்கே பார்த்தா முத்துவும் மீனாவும் எதுவுமே தெரியாத கிறிஷை ஸ்கூலுக்கு விடலான்னு ஹாயாக கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. உடனே வாசல்லே நின்று நம்ம மேனேஜர் சார் உள்ளே வராதிங்க சார், கிறிஷை கூட்டிகிட்டு இப்படியே போயிடுங்க, அவங்க வந்து கன்ஃபார்ம் சீர்திருத்த பள்ளியில் போடுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. அவ்வளோ உறுதியாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே முத்து, நான் பேசிக்கிறேன், நீ போயிடு, எப்படியாவது கிருஷ்ண கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்ல, நம்ம சேர்ந்தே பேசிக்குவோம், என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அதெல்லாம் வேணாமான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கும், அதாவது நம்ம முத்துவோட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா, சம்மந்தம் இல்லாமல் எதையுமே கொண்டு வர மாட்டாங்க. கதையோட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் என் கதை தெரியுமா, கதைக்குள் கதையை வச்சு சுருக்கி வச்சுருக்காங்க இவங்க. சரி, கருத்து கண்ணாயிரம், கருத்தை சொல்லாமல் நிப்பாட்டு, உன் கதையை சொல்லு அப்படின்னா கதையை டபுக்குன்னு இழுக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன வயசு மெமரிஸ் ஏதாவது வரணும்ல, அதனால கிறிஷோட லைஃப்பை கொண்டு வராங்க. நல்லா புரியுதுடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கிறிஷை கூட்டிகிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. மகேஸ்வரி ஒரு பக்கம் வந்துட்டு என் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு அங்கே போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம முத்து ஒரு பக்கம் இவங்கள்ட்ட கெஞ்சு கூத்தாடி, ஒரு நாள் டைம் தரேன், எப்படியாவது நீ உன் பையனுக்காக அந்த பையனோட அப்பாட்ட போய் பேசிடு அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறாங்க, இங்கே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ரோகிணி ஒரு பக்கம் இவங்க பேசுவாங்கங்கிறதுக்காக நான் அமைதியாக இருக்க முடியாது, நான் போய் வக்கீல பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன், இது பயங்கர அலப்பறை பண்ணிட்டு இருக்குங்க. முத்து போகிற போக்கில் போகட்டும், கொஞ்சம் ஃப்ரீயாக விடுன்னு சொல்லிட்டு வித்யா அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, அட்வைஸ் பண்ணாதான் பிடிக்காதே. முத்து ஒரு பக்கம் இவங்களுக்காக காலில் விழுவ போயிட்டாங்க. என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அதோ சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவலான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கு போல இவரோட நிலைமை. மீனாவுக்கு ஒன்றுமே புரியலங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.